எனக்கு தலைவலி, உடல் சோர்வு போன்ற அனிமியாவோட அறிகுறிகள்லாம் இருக்குது, அனிமியா இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் யாருன்னா யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் எடுத்தால் தான் முடியும். ஏன்னா நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான 3 நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தேகப்படுற நோய் நமக்கு இருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2வது, ஒருவேளை இருந்தால் அந்த நோயோட தன்மை, அதாவது அது ஆரம்ப நிலையில் இருக்கா, இல்லை லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கா, இல்லை மிடில் ஸ்டேஜில் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3வது, இந்த ஸ்டேஜை பொறுத்து தான் அந்த நோய்க்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்றது நம்ம தெளிவாக முடிவு எடுக்க முடியும். அதனால நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் ஒரு நோயை கன்ஃபார்மாக நமக்கு இருக்கா இல்லையா, அது அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி எடுத்துன்னு போகலான்றது நம்மளுக்கு தெளிவாக ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம அனிமியாக்காக எடுக்க போகிற மொதல் டெஸ்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா CBC, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். இந்த டெஸ்ட் வந்து அனிமியாவுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த டெஸ்ட் மூலிமா நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியம் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக இந்த டெஸ்ட்டில் நம்ம அனிமியாக்காக 2 வேல்யூவை நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை, 2வது ஹீமோக்ளோபின் அளவோட எண்ணிக்கை. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் நம்ம உடம்புல அனிமியா ஏன் உருவாகுதுன்னா, ரத்த சிவப்பணுக்கள் ஏற்படுற மாற்றத்தின் காரணமாக தான் நமக்கு அனிமியா உருவாகுது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அதனால் இந்த டெஸ்ட்டில் நம்ம ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை குறைவாக இருந்துச்சுன்னா அனிமியா இருக்கிறதுக்கான ஒரு பிரைமரி டெஸ்டா நம்ம இதை எடுத்துக்கலாம். 2வது, ஹீமோக்ளோபின் அளவு ஏன் எடுத்துக்கிறோம்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா தெரிஞ்சுக்குங்க. இந்த ஹீமோக்ளோபின்னா என்ன, அது எங்க இருக்குன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சாதான் அதை நம்மளுக்கு ஐடியா ஈஸியா கிடைக்கும். இந்த ஹீமோக்ளோபின் நம்ம ரத்த சிவப்பணுக்குள்ள இருக்கிற ஒரு வகையான புரதம். இந்த புரதம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, நம்ம உடம்புல இருக்க இரும்பு சத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்ம ரத்த சிவப்பணுக்கள் நம்ம உடம்புல இருக்க கோடிக்கணக்கான செல்களுக்கு ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்றதை நம்ம பார்த்தோம். அதை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் இந்த ஹீமோக்ளோபின். அப்ப ஹீமோக்ளோபின் தான் நம்ம உடம்புல இருக்க கோடிக்கணக்கான செல்களுக்கு ரத்த சிவப்பணுக்களின் வாயிலாக ஆக்சிஜனை எடுத்து போய் கொடுக்கறதும், நம்ம உடம்புல இருக்க ஏற்கனவே தேங்கி இருக்க கழிவு பொருளான கார்பன் டை ஆக்சைடு எடுத்து வந்து வெளியே விடுறதும் இந்த ஹீமோக்ளோபின் தான் செய்யுது. அப்ப இந்த டெஸ்ட்ல ஹீமோக்ளோபினோட வேல்யூவும் ரத்த சிவப்பணுக்களோட வேல்யூவும் குறைவா இருந்துச்சுன்னா நமக்கு அனிமியா இருக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இதுதான். CBC ரிப்போர்ட்ல ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை மற்றும் ஹீமோக்ளோபின் அளவு எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்றதான் பார்க்க போறோம். உதாரணமா இந்த CBC ரிப்போர்ட்ல ஹீமோக்ளோபின் அளவு 9.4 தான் இருக்கு. நார்மலா 13 to 17 என்ற அளவுல இருக்கிறது தான் நார்மல் வேல்யூ. டோட்டல் ரெட் பிளட் செல் கவுண்ட் வந்து 3.9 தான் இருக்கு. ஆனா நார்மலா 4.5 இருந்து 5.5 தான் இருக்கணும். இதுல இருந்து நம்ம பாக்குறது என்னன்னா, இவங்களுக்கு அனிமியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்ம 2வது எடுக்க போற டெஸ்ட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிஃபரல் பிளட் ஸ்மியர் டெஸ்ட். இந்த டெஸ்ட் பல்வேறு நோய்களை செக் பண்றதுக்காக எடுத்தாலும் அனிமியாக்காக நம்ம எதுக்காக எடுக்கிறோம்னா, நம்ம ரத்த சிவப்பணுக்களோட வடிவத்திலயோ அளவுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். இந்த டெஸ்ட்ல நம்ம ரத்த சிவப்பணுக்களோட வடிவம் எப்படி இருக்குன்றது பார்க்க போறோம்னு சொன்னோம். பொதுவா நம்ம ரத்த சிவப்பணுக்களுடைய வடிவம் எப்படி இருக்குன்னா, பைகான்கேவ் டிஸ்க் ஷேப் என்ற ஒரு வடிவத்தில் இருக்கும். அந்த வடிவத்தில் இருக்கிறப்பதான் நம்ம உடம்புல இருக்க கோடிக்கணக்கான செல்களுக்கு ஆக்சிஜன் தங்கு தடையின்றி ஈஸியாக எடுத்து போய் கொடுக்க முடியும். முக்கியமா பாத்தீங்கன்னா, சின்ன ரத்த நாளங்கள் வழியாவோ இல்ல பெரிய ரத்த நாளங்கள் வழியாவோ தங்கு தடையின்றி ஈஸியா அதெல்லாம் டிராவல் பண்ண முடியும். இந்த வடிவத்துல ஏதாவது குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம உடம்புல ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உதாரணமா சிக்கிள் செல் ஷேப் என்ற அமைப்புல நம்ம ரத்த சிவப்பணுக்கள் மாறிடுச்சுன்னா அது நம்ம ரத்த நாளங்கள் வழியா டிராவல் பண்றப்ப நம்ம ரத்த நாளங்கள்ல உட்பகுதியை டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா, நம்ம இதயத்துல வழியா சுத்தி அது டிராவல் பண்றப்ப நம்ம இதய நாளங்கள் டேமேஜ் ஆகி நம்மளுக்கு இதய நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்ம ரத்த சிவப்பணுக்கள் அளவுல ஏற்பட்ட குறைபாடும் நம்மளுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும், அதாவது அனிமியா உருவாகும். அது எப்படின்னா, நம்ம ரத்த சிவப்பணுக்களோட அளவு பாத்தீங்கன்னா 6 to 8 மைக்ரோமீட்டர் என்ற அளவுல தான் இருக்கணும். இந்த அளவு காட்டிலும் கம்மியாச்சுன்னா மைக்ரோசைட்டிக் அனிமியாவை உருவாக்கும். அந்த மைக்ரோசைட்டிக் அனிமியா உருவாச்சுன்னா நம்ம உடம்புல இருக்க தேவையான செல்களுக்கு ஆக்சிஜனை குறைந்த அளவு தான் எடுத்து போய் கொடுக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவு குறையிறப்ப அதுல இருக்கிற ஹீமோக்ளோபின் அளவும் குறைவா இருக்கும். நம்ம ஹீமோக்ளோபின் தான் ஆக்சிஜன் எடுத்து போய் கொடுக்கறதுக்கான மூல காரணி. அப்ப ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாச்சுன்னா நம்ம ஆக்சிஜன் தேவையான ஆக்சிஜனை எடுத்து போய் கொடுக்க முடியாது. இந்த நார்மல் அளவு காட்டிலும் பெருசா இருந்துச்சுனாலும் நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துட்டு போய் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த குறிப்பிட்ட அளவுல இருக்கிறப்ப தான் அதால எஃபிஷியன்ட்டா அதோட வேகமா டிராவல் பண்ண முடியும். இந்த அளவு காட்டிலும் பெருசா இருக்கிறப்ப நம்ம மேக்ரோசைட்டிக் அனிமியான்னு சொல்றோம். இந்த ஸ்டேஜ்லயும் நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை நம்ம ரத்த சிவப்பணுக்களை எடுத்துட்டு போய் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த அளவு பெருசா இருக்கிறப்ப அதால வேகமா டிராவல் பண்ண முடியாதனால குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துட்டு போய் கொடுக்க முடியாது. இதனாலும் நம்ம உடம்புல அனிமியா உருவாகும். பெரிஃபரல் பிளட் ஸ்மியர் டெஸ்ட்ல ரத்த சிவப்பணுக்களுடைய வடிவம் மற்றும் அளவு எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டெஸ்ட்ல ஆர்பிசியோட ஷேப்பு மாறி இருக்கிறதாவும் மைக்ரோசைட்டிக் அனிமியா இருக்கிறதாவும் ரிப்போர்ட் வந்திருக்கு. இம்ப்ரெஷன்ல கூட அனிமியா வித் அனிசோபொய்ஸ்கிலோசைட்டோசிஸ் என்ற ஒரு அனிமியா வகை சேர்ந்ததுன்றது தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது அதோட ஷேப்லயும் வடிவத்திலையும் மாறுபாடு இருக்கு. கண்டிப்பா இது அனிமியாவை உறுதி செய்யற ஒரு ரிப்போர்ட்டா நம்மளுக்கு தெரியுது. நம்ம 3வதா எடுக்க போற டெஸ்ட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் டெஸ்ட். குறிப்பா நம்ம உடம்புல இருக்க இரும்பு சத்து,
விட்டமின் B12 சத்து, ஃபோலேட் சத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இரும்பு சத்துக்கும் நம்மளுக்கு அனிமியா உருவாகிறதுக்கும் என்ன காரணம் கேட்குறீங்களா? காரணம் இருக்கு. நம்ம ரத்த சிவப்பணுக்குள்ள இருக்கிற ஹீமோகுளோபின் இந்த இரும்பு சத்தால ஆன புரதம் தான். எப்பெல்லாம் நம்ம உடம்புல இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படுதோ அப்பெல்லாம் ஹீமோகுளோபின் அளவும் டிக்ரீஸ் ஆகும், அதாவது குறையும். அதனால நம்மளுக்கு அனிமியா உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால தான் நம்ம இரும்பு சத்து இருக்குதா, எந்த அளவுக்கு இருக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். விட்டமின் B12க்கும் ஃபோலேட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா? சம்பந்தம் இருக்குங்க. நம்ம ரத்த சிவப்பணுக்கள் உருவாகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன் மேரோ, அதாவது எலும்பு நரம்புன்னு சொல்லுவோம். இந்த ரத்த சிவப்பணுக்கள் உருவாக்குறதுக்கும் இந்த ரத்த சிவப்பணுக்களுக்கு வடிவம் மற்றும் அளவு கொடுக்கறதுக்கும் இந்த 2 சத்துக்களோட பங்கு ரொம்ப இன்றியமையாதா இருக்கு. அதனால தான் இந்த 2 சத்துக்களோட அளவு எவ்வளவு இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இந்த அளவுகள்ல குறையிறப்ப நம்மளுக்கு அனிமியா இருக்குதுன்றதை நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். நம்ம மூணாவதா பார்க்குற டெஸ்ட் பேரு நியூட்ரிஷன் டெஸ்ட். குறிப்பா இரும்பு சத்து, விட்டமின் B12, ஃபோலேட் போன்ற சத்துக்களோட அளவு எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த டெஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உதாரணமாக நம்ம பார்க்குற இந்த டெஸ்ட்டில் இரும்பு சத்தோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20 தான் இருக்குது. நார்மலாக இரும்பு சத்தோட வேல்யூ வந்து 50லேருந்து 170 என்ற அளவில் இருக்கணும். கண்டிப்பாக இந்த பேஷண்ட்டுக்கு இரும்பு சத்து சம்மந்தப்பட்ட அனிமியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அடுத்ததான் விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட் லெவல் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நார்மலாக விட்டமின் B12ஓட நார்மல் ரேஞ்சு 211லேருந்து 911 அளவில் இருக்கணும். ஆனால் இந்த பேஷண்ட்டுக்கு 172 அளவு தான் இருக்கு. அதனால இவங்களுக்கு விட்டமின் B12 டிஃபிஷியன்சி பார்டர் லைன்ல இருக்கிறதா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபோலிக் ஆசிட்டை கம்பேர் பண்றப்ப இவருக்கு நார்மல் ரேஞ்சில் இருக்கிறது தான் நம்மளுக்கு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இந்தியாவில் ஏதோ மூலையில இருக்கிற ஒரு அனிமியா பேஷண்ட் இந்த வீடியோவை பார்த்து அதுல இருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆரோக்கியமாக உண்போம், அனிமியாவை வெல்வோம். விஷன் பாசிபிள்.